அது கலர் வந்து மாறும், பச்சை கலர் பிளாக் ஆகும். அப்போ நல்லா ஸ்டெரிலைஸ் ஆகிடுச்சு. தென் வந்து ஃப்ரீ ஆஃப் ஆல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து இந்த குட்டி ஆர்டிகல் அது வந்து ஓபிடி பர்பஸ். உங்களுக்கு ஓபிடி வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறதுக்கு மெயினாக இருக்காங்க. ஸ்டேட்டட் கேசஸ்ஸு அது மாதிரிலாம் இருக்க எக்ஸ்ட்ரா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே அது வந்து மேண்டேட்ரி. ஒரு சிசேரியன் பண்ணோம்னா சிசேரியன் மீன் மட்டும் ரெடி பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொசீஜர் அதுலேயே முடியும் அப்படிலாம் நம்ம எதையுமே எதிர்பார்க்க எது ஓப்பன் பண்ணுற ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டு ப்ரொசீஜர் லேப்ராஸ்கோபி பண்ணிங்கனாலுமே ஓப்பன் ரெஜிஸ்ட்ரேட்டிவ் செட்டோ இன்னொரு செட்டோ எக்ஸ்ட்ரா ரெடியாக இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே விடலாம், அப்போ இன்னொரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு விடலாம். இல்லை ஒரு இது ஐயூஐ ஸ்கேன் ரெஜிஸ்டர் வந்து ஐயூஐ ரெஜிஸ்டர், ஆட்டோக்ளேவ் ரெஜிஸ்டர் இன்னைக்கு காலையில் யார் ஆட்டோக்ளேவ் போடுறீங்க, யார் எடுத்துருக்கீங்க, எத்தனை வீடு போட்டுருக்கீங்க, அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த இண்டிகேட்டர் மட்டும் மெசேஜ் பண்ணி அதை ஊற்றி நம்ம போடுவோம். சரியா? அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து எப்படி வாஷ் பண்ணுறீங்க? தண்ணியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப்பும் இல்லாட்டி சோப்புலாம் இருக்கும். ப்ரஷ் கழுவி ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு திரும்ப கழுவி வச்சுட்டு அதை வந்து நார்மல் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். தேவையான நல்லா ஸ்பிரிட்டும் சர்டிஃபிகேட் கொடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அது வெஜிடபிள் தெரிஞ்சுக்கணும். மெயினாக நீங்கள் 3 பேருமே எப்போ ஆட்டோக்ளேவ் பண்ணாங்க, எப்படி ஆட்டோக்ளேவ் பண்ணாங்க அப்படின்றது தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. அது வந்து ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். சர்ஜரிக்ஸ் உள்ள ட்ரெஸ்ஸில் நான் வச்சுருக்கேன். மித்தபடி இந்த நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸு செக் எல்லாமே ராவிங். அதே மாதிரி ஹாட் வாட்டர், ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் ஸ்க்ரப் அதை எடுத்து சொல்லுங்கள். ஹேண்ட் ஸ்க்ரப் எப்படி பண்ணுவீங்க? சொல்லு பரவாயில்ல. ஃபார்ம் டு ஃபார்ம், ரைட் ஃபார்ம் டு லெஃப்ட் ஆர்சம், லெஃப்ட் ஃபார்ம் டு ரைட் ஆர்சம், இன்டர் லேசி, இன்டர் லாக்கு, thumb protector, this palm to palm, right palm to left arm, left palm to right palm to palm, right palm to left arm, அதே மாதிரி left palm to right wrist, inner waist, inner lock, inner position, inner wrist. இது ஃபுல்லாக பண்ணாதான் நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஒரு டேட்டருக்கு ஸ்க்ரப் பண்ணுறீங்களா, நீ பண்ணுற நீங்கள் எதுவும் பண்ணுறீங்கல்ல, அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம். கையில் அப்போ வலையிலும் கையிலாம் போட்டுக்கலாமா, எல்லாமே கலந்து எதுக்காக ஹேண்ட் வாஷ் கையில் எதுவும் போடக்கூடாது?